ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜீவானந்தம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீவ்ஸ் டெக்னாலஜி. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து அவங்களோட M32 மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த M32 லைனப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ M32 5Gன்னு ஒரு ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெக்ஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்பெக்ஸ் அண்ட் ப்ரைஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்பெக்ஸ் ஓகே அப்படின்னு, ஏன்னா மிட்ரேஞ்ச் மொபைல் தானே அப்படின்னு. ப்ரைஸ் பார்த்தோன்னே தான் ஒரு ஷாக்கு. இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ தான் ஸ்பெக்ஸா அப்படின்ற மாதிரி லைக் சீரியஸ்லி இன்னும் அப்போ பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ அதை பற்றி நான் காட்டுறேன். ஏன் இந்த மொபைல் நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன் அதை. ஸோ இந்த மொபைலுக்கு பதிலாக நீங்கள் இதோட கிட்டத்தட்ட ஒரு 6,000 to 7,000 கம்மியாக இருக்கிற ப்ரைஸில் இருக்கிற ஒரு மொபைலே நீங்கள் வாங்கினாலும் இந்த ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இதோட அதிகமாகவே கூட இருக்கும் நம்ம சொல்லலாம். ஸோ வாங்க இந்த வீடியோ அதை பற்றி கிளியராக பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீவ்ஸ் டெக்னாலஜி. வீடியோ பொறுத்த முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதான் வந்து சாம்சங் கேலக்ஸி M32 5Gயோட அந்த ஹோம் பேஜ், அவங்க ஓவர் பேஜ் இது. ஸோ அவங்க ஹைலைட் பண்ணுறது என்னென்ன விஷயம் அப்படி உள்ள லைக் நீங்கள் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணோடனே கொடுக்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5G வித் 12 பேண்ட் சப்போர்ட் இருக்குது, டைமென்சிட்டி 720 ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க, நாக் செக்யூரிட்டியோடு இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு உங்களுக்கு தெரியும், 5Gனா என்னென்னு, டைமென்சிட்டி ப்ராசர் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நாக் செக்யூரிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாக் செக்யூரிட்டியில் வந்து லைக் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் வந்து ஒரு தனி லேயராக வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். லைக் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், பாஸ்வேர்டு, அது மாதிரி எல்லாமே லைக் உங்களுக்கு நீங்கள் செக்யூராக வைக்கணும்னு நினைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து அது வந்து தனியாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். லைக் ஒரு தனி பபுள் மாதிரி தனி லேயர் மாதிரி க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அந்த நாக் செக்யூரிட்டின்றது. சரி ஓகே, இது வரைக்கும் 5G எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இதுலேயே ஹைலைட் பண்ணுறது 5G 12 பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2 இயர்ஸ் வந்து அப்டேட் OS சப்போர்ட்டோட தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 720 ப்ராசர் இருக்குது. ஸோ அதுக்கு நான் வர அந்த டைமென்சிட்டி 720 ப்ராசர் இருக்குது. நாக் செக்யூரிட்டி இருக்குது, முன்னாடி சொன்ன மாதிரி அதே தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்ரி, கேமரா குவாட் கேமரா செட்டப் 48 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் கேமரா 13 மெகா பிக்சல். ஓகே, எக்ஸ்பேண்டபிள் 1 TB, ப்ரீமியம் ஸ்லீக் டிசைன் அதெல்லாம் இல்லை, நம்ம மெயினான விஷயத்துக்கு வரும். ஓகே, பட் டைமென்சிட்டி 720 ப்ராசர் மொபைலில் இருக்குது. இதில் வந்து 2 வேரியன்ட் இருக்குது, லைக் 6GB 128, 8GB 128 இருக்குது, எக்ஸ்பேண்டபிள் அப் டு 1 TB. ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் என்ன பார்ப்போம். 6GB 128 பார்த்தீங்கன்னா 21,000, 8GB 128 பார்த்தீங்கன்னா 23,000. ஸோ இப்போ இது வரைக்கும் கூட இப்போ இந்த 720 ப்ராசர்ன்றது பார்த்தீங்கன்னா அன்டூடு பெஞ்ச் மார்க் வெயிட் பண்ணுங்களேன். இந்த அன்டூடு பெஞ்ச் மார்க்கில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அன்டூடு பெஞ்ச் மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த 720 ப்ராசஸர் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த அன்டூடு பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹையஸ்ட்லேருந்து லோவஸ்ட் வரும். லைக் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்ட்ராய்டு SoC, அதாவது ஆண்ட்ராய்டு ப்ராசஸருக்கான லிஸ்ட் இது. ஸோ இதில் ஸ்னாப்ட்ராகன் 888 5G ஃபஸ்ட்டு இருக்குது. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து Exynos 7570 இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஹீலியோஸ் P சீரிஸ் அது மாதிரி எல்லாமே வரும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து 720 மீடியாடெக் எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 720 மீடியாடெக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 720 மீடியாடெக் ஓகே 15th பிளேஸில் இருக்குது. 720 மீடியாடெக் பார்த்தீங்கன்னா 15th பிளேஸில் இருக்குது. அதுக்கு மேலே தான் ஹீலியோஸ் G95 இருக்குது. ஓகே, இது நோட் பண்ணிக்கணும் இந்த பாயிண்ட்டை. 720 டைமென்சிட்டி 720க்கு மேலே தான் ஹீலியோஸ் G95 இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து அன்டூட்டோட பெஞ்ச் மார்க். அன்டூன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு ஃபேமஸான பெஞ்ச் மார்க். அதாவது உங்கள் டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கான லைக் டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ், அதோட GPU பர்ஃபார்மன்ஸ், CPU பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ணிடுறதுக்கான ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சாஃப்ட்வேர் சர்வீஸ்ன்னு சொல்லலாம் அது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம மொபைலுக்கு வருவோம். ஓகேவா? இந்த ப்ராசஸருக்கு இந்த ப்ரைஸுன்றதே ரொம்ப ஃபஸ்ட்டு அதிகம். லைக் ஓகே, இந்த சாம்சங் அப்படின்ற ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கிறதால இது கொடுக்குறாங்க அப்படின்றதால இவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்றது ஓகே ஒத்துக்கலாம். அப்படியே நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இவங்க அந்த நாக் செக்யூரிட்டியை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாக் செக்யூரிட்டி வந்து ஓகே இந்த சாம்சங் இவங்க வச்சுருக்காங்க, ஓகே இது நாக் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் ஓகே, இது எல்லாத்தையும் விட்டுறலாம். நாக் செக்யூரிட்டி பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் எல்லாம் வந்துட்டு. கேமரா வந்து 48 மெகா பிக்சல் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, 5 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் லைவ் ஃபோக்கஸ். ஓகே, இது கூட சரி அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது தான் இதுக்கு அடுத்தது தான் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பிளாக்கு ப்ளூன்னு இருந்தது. இதில் இவங்க ஒன்று போட்டிருக்காங்க பாருங்களேன், இந்த பிங் லைக் எ பாஸ் அப்படின்னு போட்டு 6.5 inch டிஸ்பிளே,
பட் ஹெச்டி ப்ளஸ் அந்த இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளே, அது இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளேனா எனக்கு என்ன புரியல. இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளேனா ஓகே, அது இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளே இருந்துட்டு போட்டோம். பட் அதில் ஹெச்டி ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. ஹெச்டி ப்ளஸ்னா 720p டிஸ்பிளே. ஹெச்டி ப்ளஸ்னால் 720p டிஸ்பிளேக்கு 21,000 யாராவது கொடுப்பாங்களா 720p டிஸ்பிளேக்கு? நான் ஒரு மொபைல் ஒன்று காட்டுறேன். அந்த மொபைலையும் இந்த மொபைலையும் கம்பேர் பண்ணுவோம். ரியல்மி 7 ஃப்ளிப்கார்ட்டில் அதோட ப்ரைஸ் இப்போ தான் பார்த்தேன். 64GB 6GB RAM அதே தான். இதில் இருக்கிற 6GB RAM இல்லை 128GB இருக்குது. இது 128GB வேரியண்ட்டு ஸ்டார்டிங். இதில் வந்து 64 இருக்குது. ஓகே, அது பிரச்சனை இல்லை. 64 நான் ஸ்டோரேஜ் அதை நான் பார்த்துக்கிறேன் அது என்ன பண்ணணுன்ட்டு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள், 6GB RAM 64GB இன்டர்னல். ஓகே, அதே குவாட் கேமரா செட்டப் தானே இதையும்? எஸ், அதே தான் இதுலேயும் குவாட் கேமரா செட்டப் தான். 5000 mAh பேட்டரி. ப்ராசஸர் வந்து G95 ப்ராசஸர். நான் முன்னாடி சொன்ன அந்த இதோட 720யோட இதை பாருங்கள். இதில் வந்து G95 வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட்டில் தெரியும் உங்களுக்கு. G95 வந்து ஹீலியோஸ் G95 மேலே இருக்குது. அதுக்கு கீழே தான் டைமென்சிட்டி 720 வரும். நான் அகெயின் சொல்கிறேன், இந்த லிஸ்ட்டு வந்து டாப் டு பாட்டம். லைக் ஃபஸ்ட்டு குவால்காம் 888 5G மேலே இருக்கும், அதுலேருந்து அப்படி கீழே அடுத்தது கீழே வரும். ஸோ இதில் வந்து 728 வந்து G95 கீழே தான் இருக்குது. அந்த மொபைலே அதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15,000. ஈவன் அதோட டிஸ்பிளே பாருங்கள். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே. ஹெச்டி ப்ளஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் இன்னொரு ஈஸியாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஹெச்டி ப்ளஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்க்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெச்டி ப்ளஸ்னால் 720 பிக்சல். அதாவது நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அது 720 பிக்சல் வரைக்கும் தான் வரும். என்ன தான் நீங்கள் வந்து 1080p உங்களுக்கு காமிச்சாலும் சரி, அது 720pயில் தான் வரும். உங்களால் 720pயில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அதை. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஃபுல் ஹெச்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1080p. ஸோ 1080p நீங்கள் வந்து இப்போ 1080p வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் 1080p அதை ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் உங்களால் பண்ண முடியும். பட் இவங்க என்ன தைரியத்தில் சாம்சங் வந்து அது இது மாதிரி விற்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஹெச்டி ப்ளஸ் 21,000 யாரும் அது என்னன்னு தெரியல. மக்கள் லூட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அது அந்த ஆக்சுவலாக அது சீரியஸ் இதை பார்த்தோன்னே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து ஆண்ட்ராய்டு 11 சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இது எல்லாமே சாம்சங் சர்வீஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது நம்மளுக்கு சாம்சங் சர்வீஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். இப்போ 8GB RAM இப்போ நான் மாடல் ஒருத்தன் வாங்குறான்னா, இப்போ ஒருத்தன் போய்ட்டு 8GB RAM மாடல் வாங்குறான்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக 8GB RAM 128GB 720 டைமென்சிட்டியில் 8GB RAM வாங்குறவன் காசு வேஸ்ட் பண்ணுறான்னு அர்த்தம். ஆக்சுவலாக அந்த ப்ரைஸுக்கு 23,000. ஏன்னா இதுவே வாங்கிட்டு போயிடலாம். இந்த 15,000 இருக்கிற ரியல்மி 7 வாங்கிட்டு போயிடலாம். இல்லை 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அதே 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. ஃபுல் ஹெச்டி இதுதாங்க. இன்னும் இது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 90Hz டிஸ்பிளே இல்லை, அது 60Hz டிஸ்பிளே. அதில் இத்தனைக்கும் என்னன்னு தெரியல. என்ன தைரியத்தில் இப்படி சாம்சங்கை விற்கிறாங்க தெரியல. ஸோ இதோட ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனை வாங்காதீங்க. அவ்வளோதான். வாங்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, இந்த ஃபோனை வாங்காதீங்க. அதை நான் சொல்லுவேன். பிகாஸ் இதுக்கு நீங்கள் M32 வாங்கிட்டு போயிடலாம். அதை வெயிட் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். சாம்சங்கோட M32ன்னு ஒன்று இருக்குது. சாம்சங் M32 அதோடைய ப்ரைஸ் என்னென்னு பாருங்கள். சாம்சங் M32 சாம்சங் M32 பார்த்தீங்கன்னா 6GB 128 17,000. கிட்டத்தட்ட அதுக்கு இதுக்கு ஒரு 4,000 டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இவங்க அந்த 5Gக்காக தான் இவ்வளோ ப்ரைஸ் இதில் அதிகமாக வச்சு விற்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு முதல் கேள்வி ஒன்று கேட்கணும். இந்தியாவில் ஃபஸ்ட்டு 5Gன்னு ரோல் அவுட் ஆகலை. எதுக்கு இவங்க 5G வந்து இவ்வளோ மக்கள்கிட்ட புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. அதுவும் வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட், அதுவும் மிட்ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட் இல்லை, சாரி மிட்ரேஞ்ச் ஃபோனில் வந்து எப்படி வந்து ஒரு 5G வந்து புஷ் பண்ணுறாங்க. லைக் 12 பேண்ட் இருக்கட்டும், இந்தியாவில் என்ன 5G வரலையே? அதனால தான் என்னோடய முதல் கேள்வி. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறதுக்கு M32 வாங்கிக்கலாம் 5G மாடல் வாங்குறதுக்கு. ஸோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதை வாங்குறாங்கன்னா மோஸ்ட்லி வாங்க வேணாம், M32 ப்ரிஃபர் பண்ண சொல்லுங்கள். சாம்சங் மாடல் தான் வேணும்னா M32 வாங்க சொல்லுங்கள் இதுக்கு பதிலாக. பட் வேறு பிராண்டு போகணுன்னா வேறு பிராண்டு தாராளமாக போகலாம். பட் இந்த ஃபோனை வாங்க வேணாம் என்ன கேட்டால் தான் சொல்லுவேன். ஸோ
அவ்வளோதான் guys, எனக்கு வீடியோ முடிஞ்சு. ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி மாதிரி காசு கொண்டு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கேட்டேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஜீவானந்தம் சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.